வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 16 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின் வருவனவற்றை முற்றொருமைகளை பயன்படுத்தி விரித்தெழுதுக. இங்கே 4 இது இருக்கு. அது என்ன செய்யணும்? விரித்தெழுதணும். எதை பயன்படுத்தி? ஃபார்முலாவை பயன்படுத்தி. முதல் இது பாருங்க. முதல் இது 3x + 4y த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா என்னன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். கணக்கு எடுத்து எழுதலாமா பாருங்க. 3x + 4y அடுக்கு 2 பாருங்க. ஏக்கு பதிலாக 3x, பிக்கு பதிலாக 4y பிரதிட்டா முடிஞ்சிருச்சு. அப்போ பாருங்க, ஏக்கு பதிலாக 3x, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும், 2 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 3x, b இருக்கா, பிக்கு பதிலாக என்னது 4y ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக 4y அடுக்கு 2. என்ன செஞ்சிட்டோம்? இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 3x, பிக்கு பதிலாக 4y நம்ம மாற்றி எழுதிட்டோம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ப்ளஸ் இப்போ எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். 2 3 6, அறுநாங்க 24 நம்பரை பெருக்கிட்டோம். எக்ஸை ஒய்யை பெருக்குனா xy. சரியா? ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16, ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர். இதான் என்னது? இதை விரிவுபடுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அப்படியே ரெண்டாவது பார்க்கலாமா பாருங்க. ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2a - 3b த ஹோல் ஸ்கொயர். 2a - b. அப்போ ஃபார்முலா என்ன? a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். அப்போ ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் - 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். கணக்கு எடுத்து எழுதிக்கலாமா? கணக்கில் என்ன இருக்கு? 2a - 3bன்னு இருக்கு. சரியா? அப்போ ஏக்கு பதிலாக 2a பிரதிடுங்க, பிக்கு பதிலாக 3b பிரதிடுங்க. நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். பாருங்க, ஏக்கு பதிலாக 2a அடுக்கு 2 அப்படியே வந்துடும், மைனஸ் 2 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக என்ன எழுதணும்? 2a. அடுத்து b இருக்கா, பிக்கு பதிலாக என்ன எழுதணும்? 3b. இந்த குறியெல்லாம் பார்க்க வேண்டாம். சரி, ஏன்னா இங்கே குறி இருக்கு, ஃபார்முலாலையும் இருக்கு, இதில் இருக்கு, அதனால பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் b ஸ்கொயர், பிக்கு பதிலாக என்னது? 3b அடுக்கு 2. இப்போ பாருங்க, சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர்னா 2 × 2 4, ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர். சரியா? மைனஸ் இதை பெருங்க, 2 2 4, 4 3 12, ஏவும் b பெருக்குன்னா ab ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9, பிஏ ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர், விரித்தெழுதி கிடைக்கக்கூடியது. ரெண்டாவது முடிச்சிட்டோம். மூணாவது பார்க்கலாமா பாருங்க. மூணாவது இது என்ன பாருங்க. 5x + 4y இன்ட்டு 5x - 4y. அப்போ இது வந்து எந்த ஃபார்முலா பாருங்க? ஃபார்முலா a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் - b ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. கணக்கு எடுத்து எழுதுங்க. 5x + 4y இன்ட்டு 5x - 4y ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, ஏக்கு பதிலாக 5x, பிக்கு பதிலாக 4y. அதே எங்கேயும் பாருங்க, ஏக்கு பதிலாக 5x, பிக்கு பதிலாக 4y. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் - b ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 5x அடுக்கு 2, ஃபார்முலா இருக்கிற மைனஸ், பிக்கு பதிலாக என்ன இருக்கு? 4y அடுக்கு 2. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 5 × 5 25, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? மைனஸை போட்டாச்சு. 4 ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16, ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர். இதான் என்னது? இதை விரித்து எழுதும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது. சரியா? அடுத்தது நாலாவது பாப்பா, கடைசி இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. m + 5 இன்ட்டு m - 8. இதை நம்ம விரித்து எழுத போகிறோம். ஃபார்முலா என்ன பாருங்க. ஃபார்முலா x + a இன்ட்டு x + b ஈக்குவல் டு, ஃபார்முலா என்னன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் a + b இன்ட்டு x ப்ளஸ் ab. இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். கணக்கு எடுத்து எழுதுவோமா பாருங்க. m + 5 இன்ட்டு m - 8 ஈக்குவல் டு, இதை கொஞ்சம் அப்படியே இது பண்ணி பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக m தான், இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக m தான். ஏக்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக -8. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே பிரதிடுங்க. எக்ஸுக்கு பதிலாக என்னது? m அடுக்கு 2 ப்ளஸ் a + b. ஏவோட மதிப்பு 5, பியோட மதிப்பு -8. இங்கே ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ்ஸையும் மைனஸ் பண்ணால் மைனஸ் தான், -8. எக்ஸுக்கு பதிலாக m ப்ளஸ் ab. ஏக்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக -8. இது சுருக்கிறோமா?
பாருங்க ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்த பாருங்க 5 மைனஸ் 8 ப்ளஸ் 5 மைனஸ் வேறு வேறு குறி. அப்போ 8ல் 5 கழிச்சா 3 பெரிய நம்பருக்குள்ள மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 3m ப்ளஸ் மைனஸ் மைனஸ் I8 40. இதை மட்டும் இது பண்ணிடலாம் பாருங்க எம் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 3m இந்த மைனஸ் 40 அப்படியே வந்துடும். இதான் என்னது நமக்கு இதை விரித்து எழுதும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.